மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்தில் 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அனுப்பிச்சு. இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தலூர் 2 கொள்முதல் நிலையத்தில் 12,000 மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காது. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. பேரையூர்ல 10,000 மூட்டை கொள்முதல் செய்யாம திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள 10,000 மூட்டைக்கு மேல கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் டிபிசி உழவனுக்கு எடுத்துட்டு போகுது. கீரநாகை அதுல 5,000 மூட்டை கொள்முதல் செய்ய இருக்குது. நெம்மேலி அதுல 5,000 மூட்டை கொள்முதல் செய்ய இருக்குது. அங்க ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலயும் 6,000 5,000 மூட்டை அங்கே அதுல இருப்பு அந்த குடோன்ல இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்ல இருந்து இந்த குடோனுக்கு எடுத்துட்டு போனாங்க. இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோன்ல கூட அடுக்கினா தான் அந்த டிபிசியில் காலியா இருக்கு. அப்பதான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும். அங்க இருக்கிறது தெரிவிக்கிறாங்க.